Students, we are discuss about periodic table classification. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீரியாடிக் டேபிள் பற்றி இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நான் இன்னும் மோர் கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதோட ரிலேட்டட் வீடியோவாக தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க. இப்போ பீரியாடிக் டேபிளில் வாங்க. பீரியாடிக் டேபிளில் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா குரூப்ஸ் எத்தனை பீரியட்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். குரூப்ஸ் என்ன சார் அப்படின்னா அப் டு டவுனில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து குரூப்ஸ். இப்போ இந்த மாதிரி குரூப்ஸ் எத்தனை சார் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 டோட்டலாக 18 குரூப்ஸ் இருக்குது. அதே மாதிரி பீரியட் பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் டு ரைட் இருந்ததுன்னா அதுதான் பீரியட். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க 1 2 3 4 5 6 7 பீரியட் இருக்குது. இது உங்களுக்கு பீரியட் வந்து அங்கே நம்பரில் கொடுக்கல, அதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போது குரூப் வந்து 18 குரூப் இருக்குது. குரூப் வைஸும் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், பீரியட் வைஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பீரியட் கவனிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற பீரியட் இந்த ஒன்றுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு பீரியடில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அது வந்து ஷார்ட்டஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக்லேயே ஷார்ட்டஸ்ட் பீரியடை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்த பீரியட் பார்த்தீங்கன்னா அடுத்த 2ம் 3யும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட். அதில் வந்து 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, பீரியட் நம்பர் 2ம் 3யும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட், அதில் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 4 5 பீரியட் நம்பர் 4 5 இங்கே இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் வந்து 4 5. அப்போ 4 5 வந்து என்ன சார் அப்படின்னா லாங் பீரியட். லாங் பீரியட் மீன்ஸ் அதில் 18 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, எஸ் பிளாக்கில் ஒரு 2 எலிமெண்ட்ஸ், எஸ் பிளாக்கு, அதுக்கப்புறம் டி பிளாக்கு, பி பிளாக். இது நான் எந்தெந்த பிளாக்குன்னு சொல்கிறேன் இப்போ அடுத்து. இதில் எல்லாத்துலேயுமே வந்து டோட்டலாக சேர்த்து 18 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 6ம் 7 பீரியட்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் பீரியட். 6th பீரியட் இருக்குது, 7th பீரியட் இருக்குது. லாங்கஸ்ட் பீரியட் இதில் 32 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, அது எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், எஸ் தொகுதி தனிமங்கள். சரிங்களா, இதுலேருந்து 3லேருந்து 12 வரைக்கும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இது வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், இது டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அடுத்து இதுலேருந்து இது வரையும் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா, லாஸ்ட்டாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா கீழே, அது வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். சரிங்களா, எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுத்தும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் பிளாக் எலிமெண்ட் எங்கேருந்து இருக்குது சார் அப்படின்னா 58 to 71. அதாவது 58 வந்து சீரியம், 71 வந்து லிப்டிஷியம். சரிங்களா, அது வரைக்கும் 14 எலிமெண்ட்ஸ். அது வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். அதிலே 4F, அது 4F மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா 4F ஆர்பிட்டால் ஃபில் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆர்பிட்டால் லைன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பேசிக்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ சீரியம் டு லுட்டீஷியம் வந்து 4F தொகுதி தனிமங்கள். 4F வந்து லாந்தனைட் சொல்லுவோம். இங்கே லாந்தனைட் சீரியன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அடுத்து வந்து அதுக்கு கீழே இருக்கிற ஆக்டினைட் சீரியஸ் வந்து ஆக்டினியம். சரிங்களா, ஆக்டினியம் வந்து இங்கே டி பிளாக்கில் வரும். அதுக்கப்புறம் தோரியம் 90 வந்து தோரியம்லேருந்து லாரன்சியம் வரைக்கும். சரிங்களா, இதில் வந்து லாந்தனமும் ஆக்டினியமும் ஆக்சுவலி இங்கே இருக்க வேண்டிய எலிமெண்ட்ஸ். சரிங்களா, 57 ஒன்று இங்கே இந்த பிளேஸில் இருக்கணும், இந்த பிளேஸில் இருக்கணும். லாந்தனம் வந்து இந்த பிளேஸில் இருக்கும், அப்புறம் ஆக்டினியம் வந்து இந்த பிளேஸில் இருக்கணும். சரிங்களா, இங்கே எஃப் பிளாக்கில் வந்து சீரியம் டு லுட்டீஷியம் ஃபஸ்ட்டு 4F, தோரியம் டு லாரன்சியம் அது வரைக்கும் வந்து 5F வந்து ஆக்டினைட் சீரியஸ். ஓகேங்களா, அங்கே கொடுத்துருக்காங்க பீரியாடிக் டேபிளில், அதை பாருங்கள். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 4 பிளாக் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் குரூப் வைஸ் என்னென்னத்துக்கு எப்படி நேம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எஸ் பிளாக்கும் இந்த எஸ் பிளாக் இருக்குங்க இல்லைங்களா, இந்த எஸ் பிளாக்கும்
இந்த பி பிளாக்கையும் சேர்த்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் 11th புக்கில் இருக்குது, ஓகேங்களா? அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 11th கெமிஸ்ட்ரி புக்கில் அதை உங்களுக்கு டோட்டலாக இப்போது அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் சேர்த்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ், பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்புறம் இந்த எஸ் பிளாக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு குரூப் இது இருக்குது இல்லைங்களா, S1 கான்ஃபிகரேஷன் என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரான் அமைப்பு. லாஸ்ட்டு செல்லில் எலக்ட்ரான் அமைப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா S1ன்னு முடியும், சரிங்களா? நீங்கள் எலக்ட்ரான் அமைப்பு வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 1s1, லித்தியமுக்கு 2s1, சோடியமுக்கு 3s1, பொட்டாசியம் 4s1, ருபீடியம் வந்து 5s1, சீசியம் வந்து 6s1, ஃப்ரான்சியம் வந்து 7s1 இப்படி வரும், சரிங்களா? அப்போ S1ல் முடியுது, அதனால் S1 கான்ஃபிகரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு பேர் என்ன சார் அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ். அந்த குரூப்புக்கு பேர் என்னென்னா அல்கலி மெட்டல்ஸ். அடுத்து எஸ்லே சைன் குரூப் இதே இருக்குது இல்லைங்களா, இந்த குரூப்புக்கு பேர் என்ன சார் அப்படின்னா அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், சரிங்களா? அல்கலி மெட்டல்னா கார உலோகங்கள், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னா கார மண் உலோகங்கள். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா S2 கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படின்னா S2 கான்ஃபிகரேஷன், இது வந்து S2 கான்ஃபிகரேஷன். இப்போது பெர்லியம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2s2, சரிங்களா? பெர்லியம் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2, மெக்னீஷியம் வந்து 3s2, கால்சியம் 4s2, ஸ்ட்ரான்சியம் 5s2, பேரியம் வந்து 6s2, ரேடியம் வந்து 7s2 இப்படி முடியும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியம் டு ஜிங்க் எங்கே சார் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரையும், சரிங்களா? இப்போ இது வந்து டி பிளாக்கில் ஃபில் ஆகுது, 3Dயில் ஃபில் ஆகுது. நம்ம வந்து இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த்து பீரியடில் தான் வருது. நம்ம எப்படி சார் இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 4s, சரிங்களா, n-d அப்படி தான் வந்து வரும். அப்படின்னா 4ங்கிற இடத்துல n-ங்கிறது நம்பர் ஆஃப் பீரியட்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். அப்போ n-ங்கிற இடத்துல 4 போட்டோன்னா 4 - 1, சரிங்களா, 4 - 1d அப்படி தான் உங்களுக்கு வந்து பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்காங்க. அப்போது 4 - 1 வந்து 3D. இந்த 3D ஆர்பிட்டால் தான் ஸ்கேண்டியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும், சரிங்களா? இப்போ இந்த 3D சீரீஸ் வந்து நார்மலாக பீரியாடிக் டேபிளில் 3rd பீரியடில் தான் வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபார்முலாவில் வந்து n-1d அப்படின்னு அந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறாங்க. 11th போய் பாருங்கள். அந்த n-1க்கு தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ 4 - 1 அப்படின்னு வந்தால் 3ன்னு வரும். அதனால தான் இங்கே 3D வந்து 4th பீரியடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப் பிரின்சிபிள்னால் என்னன்றது உங்களுக்கு அங்கே ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆஃப் பிரின்சிபிள், ஒன்ஸ் ரூல், இந்த பவுலி எக்ஸ்ப்ளோசிவ் பிரின்சிபிள்லாம் நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டர், சரிங்களா? எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது ஸ்கேண்டியம் டு ஜிங்க் வந்து 3D ஃபில் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா போரான் ஃபேமிலி, அதாவது 13th குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த என்ன கான்ஃபிகரேஷனில் சார் வரும் அப்படின்னா P1 கான்ஃபிகரேஷன், அடுத்து P2 கான்ஃபிகரேஷன், அடுத்து P3 கான்ஃபிகரேஷன், அடுத்து வந்து P4 கான்ஃபிகரேஷன், இது வந்து P5. 17th குரூப் வந்து P5, 18th குரூப் வந்து P6 கான்ஃபிகரேஷன், சரிங்களா? இப்போ போரான் ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போரானுக்கு வந்து 2p1, அலுமினியம் வந்து 3p1, கேலியம் வந்து 4p1, இண்டியம் வந்து 5p1, டெலூரியம் வந்து 6p1, தேலியம் வந்து 6p1, நிகோனியம் வந்து 7p1, சரிங்களா? இது வரைக்கும் நிகோனியம் 113 அப்படின்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் கார்பன் ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, குரூப் நம்பர் 14 இங்கே இருக்குது பாருங்கள். குரூப் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா P2 கான்ஃபிகரேஷன். அப்போ கார்பனுக்கு வந்து 2p2ன்னு முடியும், சிலிக்கனுக்கு வந்து 3p2, ஜெர்மானியம் வந்து 4p2, டின் வந்து 5p2, லெட் வந்து 6p2, ஃப்ளரோவியம் வந்து 7p2, சரிங்களா? அடுத்து வந்து 15th குரூப்பும் இதே மாதிரி தான். நைட்ரஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்ரஜன் 2p3, பாஸ்பரஸ் வந்து 3p3, ஆர்சனிக் வந்து 4p3, ஆன்டிமனி 5p3, பிஸ்மத் வந்து 6p3, மாஸ்கோவியம் வந்து 7p3. இப்படி நீங்கள் எல்லா குரூப்லேயுமே வந்து என்ன கான்ஃபிகரேஷனுங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
16th குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சிஜன்லேருந்து பார்த்தீங்கன்னா P4 கான்ஃபிகரேஷன் எல்லாமே P4ல் முடியும். இந்த ஃப்ளூரின் ஹேலஜன் ஃபேமிலி, அதாவது 17th குரூப் வந்து ஹேலஜன் ஃபேமிலி, 16th குரூப் வந்து சால்கோஜன் ஃபேமிலி, 15th குரூப் வந்து நிக்கோஜன் ஃபேமிலி. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 15th குரூப் வந்து நிக்கோஜன், 16th குரூப் வந்து சால்கோஜன். உங்களுக்கு நீங்கள் டிஎன்பிசியில் எக்ஸாம், டெட் எக்ஸாம் இந்த மாதிரி காமனாக உள்ள எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் கேட்டாங்கன்னா பேசிக்ஸாக அந்த மாதிரி தான் கேட்பாங்க, நீங்கள் பார்த்துங்க. அப்போது 16th குரூப் வந்து சால்கோஜன், 17th குரூப் வந்து என்ன ஹேலஜன்ஸ். ஓகேங்களா. 18th குரூப் வந்து இனட் கேஸ் ஆர் என்னது இனட் கேஸ், இல்லைன்னா தமிழில் சொல்லணும்னா மந்தவாயு தொகுதிகள். இன்னொன்று வந்து முழுவதும் நிரம்பிய தொகுதி. சரிங்களா. இனட் கேஸ் இல்லைன்னா ஸ்டேபிள் அந்த மோர் ஸ்டேபிள் குரூப்ஸ். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா முழுவதும் நிரம்பி இருக்குது அப்படின்னா ஹீலியம் வந்து அது அது வந்து இங்கே குரூப் 2ல் இருக்க வேண்டியது. அதனால் அதை இங்கே செப்பரேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அது இனட் கேஸுங்கிறதுனால இங்கே இந்த தொகுதியில் கொடுத்துருக்காங்க. நியான்லேருந்து வாங்க. நியான்லேருந்து பார்த்தீங்கன்னா நியான் வந்து 2p6, ஆர்கன் வந்து 3p6, கிரிப்டான் வந்து 4p6, ஜெனான் வந்து 5p6, ரேடான் வந்து 6p6, ஆக்னசான் வந்து 7p6. சரிங்களா. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அப்போ ஃபுல்லி ஃபில்டு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி 8 எலக்ட்ரான் ரூல்னு ஒன்று இருக்குது. அது நான் உங்களுக்கு ஏற்கனவே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுங்கிற வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்ன சார் 8 எலக்ட்ரான் ரூல் அப்படின்னா, அந்த 8 எலக்ட்ரானில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லாஸ்ட்டில் வந்து 2s2 2p6 இப்படி ns2 np6ங்கிற கான்ஃபிகரேஷனில் வரணும். ns2 np6 இப்படி இருந்ததுன்னா அதுதான் ஸ்டேபிள். அப்படி பார்த்தீங்கன்னா நியான், ஆர்கான் இதெல்லாம் அப்படி தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நியானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2s2 2p6, ஆர்கான் வந்து 3s2 3p6, கிரிப்டான் வந்து 4s2 4p6, ஜெனான் வந்து 5s2 5p6, ரேடான் வந்து 6s2 6p6, ஆக்னசன் வந்து 7s2 7p6 இப்படி கம்ப்ளீட் ஆகும். இப்படி கம்ப்ளீட் ஆனதுனால தான் அது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முழுவதும் நிரம்பப்பட்ட தொகுதி தனிமங்கள். சரிங்களா. அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இதில் நீங்கள் என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெட்டல்ஸ் எந்த பக்கம் இருக்குது, நான் மெட்டல் எந்த பக்கம் இருக்குது, மெட்டலாய்டு எங்கே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ் தான். இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே என்னது மெட்டல்ஸு. சரிங்களா. அல்கலி மெட்டல்ஸ், அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், இதெல்லாம் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். சரிங்களா. டிரான்சிஷன்னா இடையில் இருக்கக்கூடிய இடைநிலை தனிமங்கள், அதாவது எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் சென்ட்ரலில் இருக்குது. அப்போ இது வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுங்களா. தமிழில் இடைநிலை தனிமங்கள், இங்கிலீஷில் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பார்ட் வந்து செமி மெட்டல்ஸ். சரிங்களா. செமி மெட்டல். இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டலாய்ட்ஸ் மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா, அலோகம் கிடையாது, அதாவது நான் மெட்டலும் கிடையாது, மெட்டலும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் சொல்லுவாங்க. அப்போது மெட்டலாய்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்பர் பார்ட் இருக்கிறது வந்து நான் மெட்டல்ஸ். இது கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலினியம் வரையும் நான் மெட்டல்ஸ். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஹேலஜன் ஃபேமிலியில் இருக்கிறது இதெல்லாம் வந்து அங்கே உங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரியலனாலும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோபல் கேஸ், ஹேலஜன் ஃபேமிலி தனியாக கொடுத்துருக்காங்க, லேந்தனைடு, ஆக்டினைடு இதெல்லாம் பார்த்துங்க. இதில் வந்து எது சார் நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. நான் மெட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செமி மெட்டல், அப்புறம் வந்து பேசிக் மெட்டல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசிக் மெட்டல் மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா, பேசிக் நேச்சரோடு இருக்கக்கூடிய மெட்டல். ஓகேங்களா. இப்போ பேசிக் மெட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பேசிக் நேச்சரில் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது. இல்லைன்னா நீங்கள் செமி மெட்டல் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சரிங்களா. செமி மெட்டல்னால் என்ன சார் அப்படின்னா, இந்த சைடு வந்து மெட்டலோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிட்டே வரும். அதாவது இங்கே தான் மெட்டல்ஸ் பியூராக, இந்த சைடில் இருக்கிற எல்லாமே வந்து இதுக்கு இந்த பக்கம் உள்ளது எல்லாமே பியூர் மெட்டல்ஸு, இங்கே வந்து செமி மெட்டல்ஸு, இது வந்து மெட்டலாய்டு, இது வந்து நான் மெட்டலு, இதெல்லாம் இனட் கேஸு. சரிங்களா. அதுதான் சொல்லியிருக்கேன். இப்போது ஓகே. அதுக்கப்புறம் 4F வந்து இது, 5F வந்து இது சொல்லிட்டோம். லேந்தனைடு சீரீஸ், ஆக்டினைடு சீரீஸ். அதில் உங்களுக்கு நேம் தெரியலன்னா சொல்லுங்கள். எல்லாமே நேம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. இல்லைனாலும் நான் உங்களுக்கு அப்புறமா வந்து நேம்ஸு தனியாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அனுப்பிவிட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நேம்ஸான லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போது அடுத்து நீங்கள் என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்ஸ்னு ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதுலேயும் அந்த கான்செப்ட் சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அதில் என்ன சார் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு பார்க்கணும். அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன சார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான். சரிங்களா? அதாவது நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டரில் இருக்கிற எலக்ட்ரான் வரைக்கும் உள்ள பாட்டு தான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். அதாவது நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டு அதில் வந்து டயாமீட்டரில் பாதி ஒரு ஆஃப் செக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃப் செக்டர் தான் வந்து ரேடி. அதே தான் அட்டாமிக் ரேடிக்கும் அதே கான்செப்ட் தான், நியூக்ளியஸ்லேருந்து லாஸ்ட்டில் உள்ள எலக்ட்ரான் வரைக்கும். இப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து குரூப்பில் அப் டு டவுனில் எப்படி சார் இருக்குது அப்படின்னா இன்க்ரீசஸ். சரிங்களா? இது அப் டு டவுனுக்காக கொடுத்துருக்கேன், டிக்ரீசஸ்ன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அப் டு டவுனில் வந்து குரூப்பில் வந்து அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அட்டாமிக் ரேடின்னு சொன்னாலும் சரி, அட்டாமிக் சைஸ்ன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே இன்க்ரீஸ் குரூப்பில். பீரியடில் லெஃப்ட் டு ரைட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீசஸ். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ கான்செப்ட் படி இப்போது லித்தியம்லேருந்து வச்சிங்க, லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன் அதெல்லாம் ஒரே ஷெல்லில் தான் ஃபில் ஆகுது, சயின்ஸ் ஷெல்லில் 2s2 2p6. சரிங்களா? அது சயின்ஸ் ஷெல்லில் தானே ஃபில் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா கான்செப்ட் படி வந்து டிக்ரீஸும் ஆகலை, இன்க்ரீஸும் ஆகலை. பட் ஆனால் டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷெல்ஸில் வந்து ஒரு கன்ட்ராக்ஷன் ஏற்படும். கன்ட்ராக்ஷன்னா குறுக்கம்னு சொல்லுவாங்க. செல்லு வந்து சுருங்கும். அப்போ சுருங்கும் போது அது சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் பீரியடில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ். சரிங்களா? அந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அது இல்லைனாலும் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதில் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பார்த்துக்குங்க. இப்போ வந்து அட்டாமிக் ரேடியஸ் வந்து குரூப்பில் வந்து அப் டு டவுனில் இன்க்ரீஸ், லெஃப்ட் டு ரைட்டில் வந்து டிக்ரீஸ். அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் ரெண்டுமே வந்து சேம் தான். அயானிக் ரேடியஸ்னால் என்னென்னா ஒரு அயானாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரேடியஸ் பார்க்கணும். அதாவது சோடியம் அப்படின்னு இருந்தால் அது வந்து அட்டாமிக் ரேடியஸ் பார்ப்போம். சோடியம் ப்ளஸ்ன்னு இருந்தால் அதுக்கு அயானிக் ரேடியஸ். அயான் அதாவது Na ப்ளஸ்ன்னு இருந்தால் அயான் தெரியும், அதனால் அதுக்கு பார்க்கும்போது அயானிக் ரேடியஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன சார் அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து அயனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி. சரிங்களா? இதை நீங்கள் இப்போது தெரிஞ்சுக்கலனாலும் உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஒரு டாபிக் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அதை வந்து அப்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அயனைசேஷன் எனர்ஜி அப் டு டவுனில் எப்படி சார் அப்படின்னா டிக்ரீசஸ். சரிங்களா? குரூப்பில் வந்து அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ், லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீசஸ் அயனைசேஷன் எனர்ஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அது வந்து குரூப்பில் அப் டு டவுனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் டிக்ரீசஸ், லெஃப்ட் டு ரைட்டில் வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இன்க்ரீசஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அது வந்து அப் டு டவுனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அப் டு டவுனில் டிக்ரீஸ், லெஃப்ட் டு ரைட்டில் வந்து இன்க்ரீஸ். சரிங்களா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குரூப்பில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்பாங்க. அதுக்கு நான் சொன்னதை நல்லா ஃபாலோ பண்ணிங்க. பீரியட்லேயும் அதே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கேட்பாங்க. ஜென்ரலாக உங்களுக்கு நார்மலாக இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கேட்பாங்க பீரியாடிக் டேபிள் வச்சு. இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஓல்டு பீரியாடிக் டேபிள். இப்போது கிளாஸிஃபை பண்ணது எல்லாமே வந்து 18th குரூப் வச்சு தான் சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் கூட நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்த்துக்க வேண்டியதான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பீரியாடிக் டேபிளை பொறுத்தவரையிலையும் வேறு ஏதாவது விஷயம் இன்ஃபர்மேஷன் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.